வழி பதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 22வது நாள். நேற்று டோர்னமெண்ட் மேட்ச் முடிச்சுட்டு அதோட வந்து தூங்கணும் தான். மதியம் 12:30 மணிக்கு தான் ஏஞ்சேன். இந்த வாரத்துல ஓய்வு நாளே விடக்கூடாது தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஜுரம் ஒரு 4 நாளா வந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கும். ப்ராப்பரா ரெஸ்ட் உள்ளனா வச்சுக்கோங்க, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக வேண்டியதா இருக்கும். சரி, இப்ப கிளம்பி எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் தான் இது ஒரு ரெஸ்ட் டே. ஆனா என் மைண்டுக்கும் என் பாடிக்கும் இது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜான ஒர்க்கிங் டே. அது ஏன்னு கதை போக போக சொல்றேன். பீச்சுக்கு போனா அந்த சங்கு பொறுக்கிற பழக்கம் குட்டி கொஞ்சம் வயசுல இருந்து எருமை கழுத வயசு வரைக்கும் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்புறம் அங்கிருந்து ஒரு 5:45 வீட்டுக்கு வந்துட்டேன். பாதி பேர் அதுக்குள்ள அந்த புது ஜெர்சி எங்கிந்திரா வாங்கினேன்னு கேப்பீங்க. சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜெர்சி வேர்ல்டு அப்படின்ற பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். நம்ம பாஷையில சொல்லணும்னா ஜெர்சி உலகம். அவங்க கிட்ட குறைந்த மற்றும் மலிவான விலை மற்றும் வேகமான டெலிவரி. நான் ஒரு 3 ஜெர்சி வாங்கியிருந்தேன். நீங்களும் வேணா வாங்கிக்கோங்க. அப்புறம் நைட்டுக்கா அதற்கா தன்னை கிளம்பிட்டேன். வானம் ஹைட் வரைக்கும் போற டிராகனு, பாக்குறவங்க முகத்தை அச்சு பிசராம படம் வரைஞ்சு தரான் அண்ணன், மற்றும் ஒரு பேய் வீடு. நான் போனது தனியாலாம் இல்ல, நம்ம அவெஞ்சர்ஸ் கேங் கூட தான். அவெஞ்சர்ஸ் எல்லாருக்கும் சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சரி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா யார்ட்டுமே வண்டி இல்ல. அப்புறம் என்ன, ஃபுல்லா நடராஜா சர்வீஸ் தான். இது ரெஸ்ட் டேன்னு நான் நினைச்சேன், ஆனா ஃபுல்லா கார்டியோ டேவா மாறிடுச்சு. அப்புறம் எல்லாருமே எது எங்க ஊருன்னு கேட்டீங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இதான் எங்க ஊரு. நடந்து பசங்களுக்கு எல்லாம் கிராம்ப் ஆரம்பிச்சிச்சு. அதனால ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டு அப்புறம் அப்படியே இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்புல இருக்கவும்.